ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேடி சேனல்ஸ் வந்து எவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து பிஎன்டபிள்யூ ஃபீச்சர்ஸ் அண்ட் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎன்டபிள்யூ இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நோண்டி பார்க்க போகிறோம். மற்றும் அதை வச்சு நம்ம சில டெஸ்ட்டுனா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த பிஎன்டபிள்யூ ஃபீச்சர்ஸ் மற்றும் டெஸ்ட் வந்து பிஎன்டபிள்யூவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் டெஸ்ட்டு வந்து இந்த கேம் பற்றி நிறைய பேர் தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் நான் தான் சுற்றி விடுறேன். அது கேம் ஒன்றும் கொலாப்ஸ்னால் ஆகல. ஸோ கேம் வந்து நல்லா தான் இருக்கிறது. ஸோ இந்த கேமில் எஃபிஎஸ் ட்ராப்பர் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் ரெட் கலரில் இருக்கும். 17 தான் அதிகபட்சம் போகிறது. எஃபிஎஸ் நல்லா தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் தான் இந்த கேமில் இருக்க நார்மல் ஃபீச்சர்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அந்த நார்மலோட அல்ட்ராவில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அண்ட் சில ஃபீச்சர்ஸ் நானே ஆட் பண்ணியிருக்கேன். மிரர்ஸ், நிறைய ப்ராப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. மிரர்ஸ் அந்த மாதிரி நான் சொல்ல ஆட் பண்ணிக்கேன். ஸோ அது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெட்லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியணும் இந்த வண்டியை பற்றி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இருக்குது, 2 ஹெட்லைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே, பேக். அண்ட் வந்து இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா ரிங் லைட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அண்டு நார்மலாக ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சின்ன லைட் தான் ஆன் ஆகும். ஃபுல்லாக ஆன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருந்து ஒரு லைட் வரும் பாருங்கள். இது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டு அந்த உள்ளே இருக்க லைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த லைட் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன். ஒன்று கீழே அடிக்கும், இன்னொன்று ஸ்ட்ரைட் அடிக்கும். ஒரு நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ ஆன் பண்ணுறேன். அது கீழே அடிக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கீழே அடிக்குது. இப்போ ஃபுல் ஆன் பண்ணுறேன். ஃபுல் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியவே தெரியாது. கீழே அடித்தது தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வச்சிங்கன்னா ஏன்னா நான் வந்து கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் வச்சுருக்கறதுனால தெரில. நான் உங்களுக்கு பகலில் மாற்றி காட்டுறேன். பகலில் மாற்றியாச்சு. பகல்லையும் மாசாக தான் இருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு. நைட்டு கூட தெரிஞ்சிடும் போல். பகலில் தெரியல, நைட்டாகவே மாற்றிக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து எல்லா இடமும் போயிட்டா தான் இருக்கிறதுனால நம்ம வேறு இடத்துக்கு வச்சு போயிடலாம். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வண்டியில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்ன ஃபீச்சர் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ வண்டியில் ஒன்றுமே தெரியலையா? நார்மலாக இருக்கா வண்டி உள்ள இன்டீரியர்? இந்த இடத்துல நான் வந்து ரிவர்ஸ் போடுறேன். மற்ற எந்த வண்டியிலுமே இந்த கேமில் அப்படி இல்லை. ஆனால் இந்த பிஎன்டபிள்யூவில் மட்டுமா நான் வந்து ரிவர்ஸ் போட்டோம்னா கேமரா ஆனாது. ரிவர்ஸ் கேமரா ஆக்சுவலி நல்லா தான் தெரியுது. ஆக்சுவலி வண்டி இப்போ வந்து செம்ம மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து மாசாக இருக்கும். வண்டியோட இன்னொரு இது நான் வந்து கூடிய சீக்கிரம் வர வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ எல்லாமே வண்டிக்கு இந்த கேமில் ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணுறது தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் காசு கொடுத்து அதாவது கேம் காசு கொடுத்து சேஞ்ச் பண்ணுறது நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். லைக் இன்ஜின் 10,000 ரூபா சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
டர்போவும் 10,000 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து 50,000 மாற்றணுன்னா எனக்கு நீங்கள் 50 லைக்ஸ் கொடுங்க. நான் இதில் இருக்க டர்போவையும் இன்ஜின் எல்லாமே ஹை குவாலிட்டி எல்லாமே போட்டு சொல்கிறேன். ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அண்ட் அதுக்கு நீங்கள் 50 லைக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் ரீச் பண்ண வச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். ஏன்னா 50 லைக் சும்மா இல்லைங்க, 1,00,000 ரூபா ரெண்டுமே சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இப்போ என்கிட்ட 65,000 தான் இருக்குது. பட் நான் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் கேமரா பார்க்குறோம். இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு லைட்டிங் இல்லை இந்த இடத்துல. எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி தானே இருக்குது. பண்ணுறேன். கீழடிக்கி ஸ்ட்ரைட்டாக அனுறேன். நேராக அடிக்கி அந்த இடத்துல லைட் இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. ஓகே கைஸ், ஐம் பேக். ஓகே, அண்ட் இந்த வண்டியில் இருக்க 2 ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம கேம் டெஸ்ட் பண்ணலாம். இது கேமில் இருக்க ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ, வீல், டில்ட் அப்படின்னா இருக்குது. எனக்கு ஆரோ தான். ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி ஒரே நிமிஷம். சென்சிட்டிவிட்டி ஒரே நிமிஷம். ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா மீடியமாக தான் அவங்க வச்சுருப்பாங்க. நானும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். எனக்கு மற்ற எஃபிஎஸ் நான் தான் ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் கிராஃபிக்ஸில் போனீங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா குட்டில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. குட்டில் தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நான் தான் ஆக்சுவலி ஹை குவாலிட்டி ரெசல்யூஷனில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே ஹையில் வந்து வைக்கலை, குவாலிட்டி மட்டும் தான் ஹையில் வச்சுருக்கேன். ரெசல்யூஷன் 90% அவங்க கையில் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ஸ் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா என்னது இதான் மறையுமா என்ன? ஃபுல்லாக குறைச்சிட்டேன். 500 பொறுமையாக வச்சுக்கலாம். 91 வச்சுருக்கேன் நான். கலர் கரெக்ஷன் அப்படின்னா இருக்குது. கலர் கரெக்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட GTA கேம் அளவு ஃபேமஸான கேமுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது பயங்கர ஃபேமஸான கேமு. ஓகே, இது ஓகே. டென்சிட்டி ஃபார்மிக் ஒன்ஸ் டன் வில்லியம்ஸ் இது ஓகே. வில்லியம்ஸ் ஓகே, மாசாக இருக்குது. என்னால் வீடியோ வந்து இப்போ ஒழுங்காக போட முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம் வந்து வந்துட்டு எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம அதாவது கிளாஸஸ் போக அதனால தான் என்னால் சுத்தமாக வீடியோ இப்போ ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 50, 60, 100, 200 வியூஸ்னால் போயிருக்கு ஷார்ட்ஸ். ரீசன்ட் ஷார்ட்ஸ் 200 போகிறதுனா எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். அதாவது நம்ம இந்த வீடியோ இருக்குது தெரியுமா, பழைய வீடியோ ஒன்று, பழையனா ரொம்ப பழசில் ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். 2 மந்த்ஸ் முன்னாடி
ஒரு கண்ட சிங்கம் அந்த வீடியோனா 2 months முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு 200 மேலே வியூஸ் போனதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஷார்ட்ஸில். ஆனால் இப்போனா ரொம்ப ரீசண்டானா அது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. 400, 200, 50, 60, 70, 80 அந்த மாதிரி ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. 100, 200, 400 அப்படின்னா போகுது. ஓகேங்களா? அதனால் ஷார்ட்ஸே நான் வந்து நிறைய அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ கான்செப்டை விட்டு. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கே ஒன்று தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு 5 நாளுமே பேசியிருப்பேன் வரேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சரை பற்றி பார்ப்போம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா மற்றது எதுவுமே உங்களுக்கு வேணாம். ஆட்டோமேட்டிக் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆட்டோமேட்டிக் வச்சுக்கோங்க. மற்றது நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆட்டோமேட்டிக் வேணும் ஆட்டோமேட்டிக் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது எடுத்திங்கன்னா மேனுவல் ஆகிரும். ஒரே நிமிஷம். மற்றது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அண்டு இதில் இந்த FWD, RWD, AWD இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணால் மாற்றிக்கலாம். நார்மலாகவே அது RWD இதெல்லாம் இருக்கும். AWDயில் மாற்றலாம், இல்லைன்னா FWDயில் மாற்றலாம். இதுக்கு வந்து என்ன வித்தியாசம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். RWDனா வண்டி வந்து ஒரு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கலாம். ஏன்னா திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கலாம் பார்த்துட. ஏன்னா இப்போ நான் ஒத்த கையில் கையில் ஒரு பொருள் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கலாம். இப்போ RWDயில் போட்டிருக்கேன், ட்ரைவ் மோடில் போட்டிருக்கேன், ஃபார்வேர்டு இருக்கேன், பின்வீல் தான் உருளும். இதுவே நம்ம வந்து AWDயில் போட்டோம்னா 2 வீலுமே உருளும். இது FWDயில் போட்டோம்னா ஃபார்வேர்டு அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் உருளும். பயங்கர சத்தம் கேட்கும். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்க வித்தியாசம். ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதாவது சொல்லுங்க சொல்கிறேன். அதரில் போனீங்கன்னா இது நீங்கள் மாற்றினீங்கனாலும் ஒன்றும் ஆகிறதில்லை. ஏம்பேட் வேணால் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கன்னு அவ்வளோ முடியும். பாய். நெக்ஸ்ட் வீடியோ அது காட்டுங்க. நீங்கள் மற்ற தான் உங்களுக்கு ஷேர் பை கைஸ்.